இந்த திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரும் உடனே விரைந்து போனது, இரவோடு இரவா வந்து போஸ்ட்மார்ட்டம் செஞ்சது, அதுதான் இந்த காரணமா சொல்றாங்க. செயல்பாடுகள்லாம் வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடம். அப்படியா சார்? அப்படி அந்த முதலமைச்சர் போகலைன்னா என்ன சார் சொல்லிருப்பீங்க? நீங்க என்ன சார் சொல்லிருப்பீங்க? நான் என்ன சார் போட்டு இல்ல, கிழிச்சு இதெல்லாம் முன்வைத்துதான் சந்தேகத்துக்கு இது கிளப்பினாங்க. சந்தேகத்தை கிளப்புதுன்னா முதல்ல அந்த வாதங்களையே மீடியாக்கள் கண்டுக்கவே கூடாது சார். மக்களுக்கு நம்ம ஏதாவது கத்து தரணும் சார். புத்தி கெட்ட மக்களே, ஒரு முதலமைச்சர் போகாம யார் போவா? கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில செத்தவன் திமிர்ல போய் செத்தான். கரூர்ல செத்தவன் அப்பாவித்தனமா போய் ஒரு நடிகனை பார்க்கணுமேங்கிற ஆர்வத்துல போய் செத்தான். 2 பேரும் ஒன்னா சார். 10 லட்சம் ரூபாய் ஏன் கொடுத்தேன்னு எல்லாரும் பிடிச்ச ராட்டுனாங்க முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னைக்கு 10 லட்சம் பத்தாதுன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கோம். 2 வித்தியாசம் புரியுதா? இவன் அப்பாவித்தனமா போய் செத்தான் சார். உங்களுடைய முன்னேற்பாடு இல்லாம செத்தான் சார். அவன் எங்க காய்ச்சறான், காய்ச்சறது சட்டவிரோதம்னு சாராயத்தை தேடி போனா, குடிக்கிறது சட்டவிரோதம்னு தெரிஞ்சே போனா, குடல் வெந்து செத்துருவோன்னு தெரிஞ்சே போனான். அவனும் இங்கே மிதிப்பட்டு அந்த ஒரு பாட்டியை கதறினாங்களே, அம்மா இல்ல, அந்த குழந்தை எத்தனை பேர் மிதிச்சாங்களோன்னு கதறல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையும் திமிர் எடுத்து போய் திருட்டு சாராயத்தை குடிச்சவனு ஒன்னா சார். இந்த ஒப்பீடு அயோக்கியத்தனமானது. யார் செஞ்சாலும் எவன் செஞ்சாலும். இவர் என்ன பெரிய தேவதூதரா சார்? டேர்னிங்ல திரும்பிட்டாரு, மேட்ல ஏறுறாரு, பள்ளத்துல இறங்குறாரு, ஸ்பீடு பிரேக்கர்ல வர்றாரு, பஸ் பிரேக் போட்டிருக்கு. ஏன் இந்த டிரைவர் மூக்க சுரண்டாரே ஒரு தடவை, அதை சொல்லி காட்ட வேண்டியான லைவ்ல? வெக்கமா இல்ல உங்களுக்கு?